மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய வெராண்டா ரேஸ் இப்பொழுது 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டிற்குள் வெற்றிகரமாக நுழைகிறது. ஐ வாஸ் ப்ரவுட் டு பி அ வெராண்டா ரேஸ் ஸ்டூடெண்ட். நான் இதுக்கு முன்னாடியே வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அங்கே அவ்வளோக்கா நான் எந்த ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணவே இல்லை. இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. நிறைய பேசிக் சர்க்கிள்ஸ், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், ஃபோக்கஸ் சர்க்கிள் அந்த மாதிரி நிறையா பேட்ச் வந்து கொண்டு போனாங்க. நான் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து சூப்பர் பேட்ச் சர்க்கிள் தான். அதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி அப்ரோச் தரணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா ப்ரிலிம்ஸுமே நான் பாஸ் பண்ணேன். நிறைய இப்போ மெயின்ஸும் எழுதிட்டு வந்திருக்கேன். இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ். இது போன்ற பல மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்ற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ எம் தேன்மொழி. நான் திருப்பூர் ரேஸில் படிச்சுட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சிக்காக. எனக்கு ரேஸில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா டெய்லி சர்க்கிள் டெஸ்ட்டு நான் போயிட்டு அந்த வீக்கெண்ட் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. அது வீக்கெண்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரேஸ். என்னோட பேர் பவித்ரா. நான் திருப்பூர் ரேஸ் பிரான்ச்சில் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே நான் பேசிக் சர்க்கிள்லேருந்து இருந்துட்டு இருக்கேன். பேசிக் சர்க்கிள் நம்ம ஒன்றுமே தெரியாத வந்தப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. பேசிக் சர்க்கிள் போனதுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளோட மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ நான் குரூப் 2 மெயின்ஸ்க்காக இங்கே படிச்சுட்டு இருக்கேன். கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல தரமான கொஷின்ஸாகவே கொடுத்துட்ருக்காங்க. என் பேர் வர்ஷா. நான் வந்துட்டு ரேஸ் இன்ஸ்டியூட் திருப்பூர் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ரேஸில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிளாஸ் டைமிங் 8 to 1 அப்படிங்கிறது வந்துட்டு டைம் வந்துட்டு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், கிளாஸ் கவனிக்கிறதா இருக்கட்டும், டைம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாஸ் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கிளில் வந்துட்டு அவங்க குரூப்பாக பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மீதி மோட்டிவேஷனாக பண்ணுறது இருக்கட்டும், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட பேர் அனிதா. நான் ரேஸ் திருப்பூர் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரேஸை பொறுத்தளவுக்கு அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப புக்ஸை தாண்டி நிறைய நாலேஜபிளான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிளில் வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும், வீக்கெண்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் அங்கே எக்ஸாம் வந்துட்டு எப்படி வைக்கிறாங்களோ அதை அப்ரோச்சபிள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் டவுட்ஸ் எது கேட்குறதா இருந்தாலுமே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் வர்ஷினி. நான் திருப்பூர் வெராண்டா ரேஸ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருந்தது. அண்ட் தென் மெயின்ஸுக்குமே மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது. அண்ட் தென் ஸ்டாஃப்ஸ் என்ன கேட்டாலுமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இதெல்லாமே வந்து எனக்கு ரேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது.